இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. கேரளாவில் வந்து ஒரு விபரீதமான ஒரு மூளைக்காய்ச்சல் ஆகி 3 குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. கோவிட் வந்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய உண்மையாக சொல்லணும்னா ஒரு ரோதனையாக போச்சுங்க. ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா கோவிட் மாதிரி அப்படியே காற்றுல பரவுது, தண்ணியில் பரவுது, அப்படியே மற்றவங்களுக்குலாம் பரவுதுன்னா நம்ம பயப்படலாம். ஆனால் இது பரவக்கூடிய வியாதியே இல்லை. நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கையிலாட்டியே. பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோஎன்கெஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப 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 ரேரான வியாதி. அந்த விஷயம் என்னன்னா, ரொம்ப குளங்கொட்டையில் இந்த குழந்தைங்க ஒரு 20 வயசு 25 வயசு இந்த மாதிரி மக்கள் குளிக்கும் பொழுது மூக்கு வழியா அந்த அசுத்தமான தண்ணியில் நெக்லரியா ஃபவுலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமீபா வகையை சேர்ந்த ஒரு கிருமி அது வந்து தாக்கும் பொழுது நம்ம மூக்கில் வந்து கிரிப்ரிஃபார்ம் பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து தாண்டினா நம்ம நேராக வந்து மூளைக்கு வந்து போக முடியும். ஓ, நீ அப்படி வரியா? இந்த நெக்லரியா ஃபவுலரி கிருமினால வரக்கூடிய மூளைக்காய்ச்சல் இது வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு பரவுமானா பரவவே பரவாதுங்க. தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, கர்நாடகா செக் போஸ்ட்லாம் நாங்களாம் வந்து தடை போடுறோம், அப்படியே வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.